ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ட்ரிப்போட 8வது நாள். காலையில் 7:20 நம்ம வந்து கேங்டாக்கை சுற்றி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து பெல்லிங்க்கு கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, பெல்லிங் வந்து போகிற வழியில் இருக்கிற நம்ச்சி அப்புறம் புத்தா ஸ்டாச்சு இது ரெண்டும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ச்சி வந்துங்கிறது வந்து ஒரு சிவா டெம்பிள் இருக்கும், சிவன் டெம்பிள். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். அது மாதிரி புத்தா ஸ்டாச்சுவும் ரவாங்கலான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பிளேஸை பார்த்துட்டு நம்ம பெல்லிங் வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 200 கிலோமீட்டர் ஆகும். ஸோ ஹில்ஸுங்கும் போது கண்டிப்பாக நைட் ஆயிரும். நம்ம நைட்டு தான் போய் பெல்லிங்கில் வந்து சேருவோம். பெல்லிங்கில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் பெல்லிங்கில் இருக்கிற லோக்கல் சைட் சீங்க நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஓகே, கிளம்பிடலாம். நம்ம பேக்கெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க. ஓகே, போகலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:15 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். அப்புறம் கேங்டாக்லேருந்து சிலிகுரி போகிற பஸ்ஸு ஜீப் பார்க் பண்ணியாச்சு. சைடு வழியாகவே ஹோட்டலுக்குள்ளே போயிடலாம். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. பரோட்டா பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து 90 ரூபா, சப்பாத்தி வந்து 4 பீஸ் வந்து 60 ரூபா. ஸோ நாங்கள் வந்து நானுமூர்த்தியும் ரெண்டுமே ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சது. இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லே வந்து முயல் இந்த கோழியெல்லாம் வளர்த்துறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட்டாக ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக்ல இருக்குது. இங்கே பாருங்கள், இது சுட்டியாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லும். பாருங்க, தொட்டால் கூட அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கு. நல்லா சூப்பரான ஒரு முயல். ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம வரும்போது ஒரு வண்டி தான் இருந்தது, நம்ம வண்டி தான். அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ரொம்ப ஃபேமஸான இடம் போல். சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக 5 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு கடல் மிட்டாய் வாங்கியாச்சு. ஓகே, அப்படியே கிளம்பலாம். மேலே இந்த ஹில்ஸில் வந்து அந்த புத்தா ஸ்டாச்சு இருக்குது. இதுவும் ஆப்போசிட்டில் அந்த ஹில்ஸில் வந்து சிவா ஸ்டாச்சு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹில்ஸ் மேலே அந்த சிவா ஸ்டாச்சு இருக்கிறது தெரியுது. ரூபா வந்து பார்க்கிங்க்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆச்சு. நம்ச்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அது என்னங்கிறது உங்களுக்கு அப்படியே காட்டும் பாருங்கள். சிவா ஸ்டாச்சு இருக்கும் அங்கே பாருங்கள். சித்தேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவா டெம்பிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு சிவனோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். சரி, வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த நம்ச்சியில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக போய் தான் அப்படியே நம்ம இந்த ஸ்டாச்சுக்கு போகணும். என்ட்ரன்ஸ் டு தாம். இங்கே வந்து உள்ள என்ட்ரியாருக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஸோ ஜென்ரல் விசிட் இருக்குது 50 ரூபா, ஆர்மி பர்சனாக இருந்தால் 25 ரூபா, சைல்டு 10 வயசு கீழே இருந்தால்
ஃப்ரீ, ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸோ நம்ம 8 பேர்னால 400 ரூபா. அண்ணன் தான் வந்து ஸ்பான்சர் இந்த இதுக்கு. ஏன்னா அண்ணன் கணக்கில் 11. ஓகே. ஆக்சுவலி இந்த பிளேஸை வந்து சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாச்சு இருக்கிறது வந்து சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ட்ரி ஆகலாம். இங்கே பாருங்கள், முன்னாடி என்ட்ரு ஆகும்போதே அந்த ஸ்டாச்சுவோட ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற அந்த ஸ்டாச்சு, பக்கத்தில் இருக்கிற கோயிலோட ஒரு மாடல். அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ இருக்குது, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஊரோட அந்த காசு இங்கே வச்சுருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பில்கிரிம் லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சிவா ஸ்டாச்சு, அடுத்தது பத்ரிநாத், இது எல்லாமே சிவன் கோயிலெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அப்படியே மறுபடியும் மேலே போவோம். ரிமூவ் யுவர் ஷூஸ் ப்ளீஸ். செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நம்மளே ஒரு பேக்கில் போட்டு உள்ளே வச்சிடணும். ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், சிவா ஸ்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் கைடு மேப் இருக்குது. மெயின் டெம்பிள் இங்கே தான் ஸ்டாச்சு இருக்குது. ரிசப்ஷன் இங்கேருந்து நம்ம உள்ளே வந்தோம், ஷூஸ் வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது வழியாக போய் நம்ம அப்படியே போகலாம். இந்த மேப்பில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு கோயிலுக்கு மெயின் டெம்பிளுக்கு போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஸ்டாச்சு, பெரிய சிவன் இதை வச்சுருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் ஒரு பிளேஸில் இருக்குது, கேரளாவில் ஆலிமலா அப்படிங்கிற பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இது 2 பிளேஸில் வந்து தெரியும். அதுக்கு அடுத்தது இங்கே தான் வந்து எவ்வளோ பெருசு பார்க்குறேன் பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. இந்த இடத்த நின்று கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டெம்பிளுக்கு போயிட்டு வந்துடுவோம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மணி வச்சுருக்காங்க, அதை அடிச்சுட்டு வந்துடுவோம். எப்படியாவது நம்ம சேனல் இந்த வருஷத்தில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகணும். ஓகே, அப்படியே நம்ம மேலே போய் சிவனை தரிசிச்சுட்டு வந்துடலாம். செமையாக இருக்குது. ஆக்சுவலி ஹில்லோட டாப்பில் இருக்கிறனால இங்கே நிற்கும் போதே நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று வந்து ரொம்ப அப்படியே ஜில்லாக இருக்குது. இங்கே எல்லாம் சாமி கும்பிட வந்தவங்க கூட நம்மளை மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுக்க வந்தீங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு வந்து கன்டினியூ பண்ணுவோம். நீங்களும் எல்லோரும் சிவனை தரிசனம் பண்ணுறேன்னா பண்ணிக்கங்க. சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கும் இங்கே இருக்கிற கோயிலுக்கும் அந்த அந்த சிலை மாதிரி இல்லை, முதல்ல வந்து ஒரு பெரிய கல் மாதிரி வச்சு அதில் வந்து அப்படியே மார்பிள்ஸில் செஞ்ச மாதிரி பண்ணிக்கிறாங்க. சுற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா சிவன சம்மந்தமாக நம்ம ஊரில் ஓவியம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க இந்த மார்பிள்ஸில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. சிவன் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம்.
இந்த ஸ்டாச்சுக்கு சைடில் பார்த்திங்கன்னா டெம்பிள் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 3 4 இருக்குது. பின்னாடியும் பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கோயில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த சிவனுக்கு வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது மாதிரி போய் உள்ளே எல்லாருமே தண்ணி ஊற்றிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சொம்பு இருக்குது இங்கே பாருங்கள். இதை எடுத்து பெரிய சொம்பில் ஊற்றினோம்னா கீழே சிவன் மேலே அந்த தண்ணி ஊற்றும். ஸோ இது இங்கே இருக்கிற சின்ன சின்ன டெம்பிள் கோயில் சுற்றி சிம்பிளாக இருக்கிறத சின்ன சின்னதாக இருக்கிற எல்லாத்துலேயுமே இது வந்து செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் பேக்கில் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இங்கே சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இது நமக்கு அலோடு கிடையாது. கோயில் இருக்கிறவங்க மட்டும் போவாங்க. நம்ம அந்த சிவா ஸ்டாச்சு ஃபுல்லும் பார்த்துட்டோம். நம்ம வந்து கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரவாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம அப்படியே கிளம்பலாம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது. ஸோ அந்த நம்பிச்சி வந்ததுக்கு வந்து ஏதாவது ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன இருபது தான் வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எல்லாம் 120 ருபீஸ். இது வந்து 80 ருபீஸ். நாங்கள் வந்து இந்த 80 ருபீஸில் ஒன்றும் இங்கே ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்குது. இது வந்து புத்திஸ்டோட இது ரெண்டும் சேர்த்து ஞாபகமாக இருக்குன்னு வாங்கிட்டோம். இது வந்து 80 ருபீஸ். இது வந்து 30 ருபீஸ். ஓகே வாங்கியாச்சு. நமக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லேட் ஆச்சு. ஏன்னா அடுத்தது வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு, இந்த சிவன் மாதிரியே ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குது. அதை போய் பார்க்கணும். சரி வாங்க கிளம்புவோம். பாய் பாய்.